திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். இவர் மாநில செயலாளர்னு சொல்லப்படுறாரு பிஜேபி சைட்ல இருந்து. இவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தது எங்கன்னா பவன் அவர்கள் கூட, அதாவது பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திராவின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் கூட இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை நான் பார்த்தேன். நான் நினைச்சேன் இவரு அவருக்கு கூட வந்திருக்காரு அப்படின்னு தான் நினைச்சேன்னா, அவரை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பவன் கல்யாண் அவர்கள். அவர் ஏதோ இவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தார். மேபி ஒரு பிஏவா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஒரு சேனலுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் பிஜேபியில இருந்து மாநில செயலாளர் பொறுப்புல இருக்காருன்னு. இது வரைக்கும் இவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு, எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்றது வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனிதர் வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து இந்த அந்த சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நிருபர்கள்கிட்ட இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து கட்சி தானே நடத்துறாரு, திரு விஜய் அவர்களுக்கு போன் பண்ணுங்க, போன் எடுங்க, போன் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கா புசியானந்த் ஐயா நம்பர் இருக்கா? புசியானந்த் ஐயாலாம் சொல்லல, நான் சொல்றாரு. புசியானந்த் நம்பர் இருக்கா? ஆதவ அர்ஜுனா நம்பர் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது உங்ககிட்ட திரு அண்ணாமலை அவர்களின் போன் இருக்கா? அவருக்கு போன் பண்ண முடியுமா? டெய்லி மெசேஜ் பண்றாரா? பண்றாருன்னு மண்டைய ஆட்டுறாங்க அவங்களும். எனக்கு புரியாத ஒரு விஷயம், அரசியல் கட்சி தலைவரின் போன் நம்பரை யாரு ரிலீஸ் பண்ணுவா? உங்களுக்கு கட்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகம் அந்த ஏரியாவுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய புகார்களையோ உங்களுடைய பிரச்சனைகளையோ அங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது மேலிடத்துக்கு கொண்டு போய் சேருது. திரு நரேந்திர மோடி அவர்களின் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு எடப்பாடி ஐயா அவர்களின் போன் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு விஜய் அவர்களின் போன் நம்பர் மட்டும் எப்படி நீங்க கேட்பீங்க? ஒரு படிக்காதவன் கூட இந்த மாதிரி மக்கு மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல இவர் வந்து இந்த ஸ்டேட்டை விட்டுட்டாரு. அடுத்து சந்திரபாபு நாயுடு போன் பண்ணவா, பவன் கல்யாணுக்கு போன் பண்ணவா, நாரா லோகேஷ்க்கு போன் பண்ணவா? நாரா லோகேஷ்னா யாரும் யோசிக்காதீங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன். அவருக்கு போன் பண்ணவா, மோடி அவர்களுக்கு போன் பண்ணவா? இப்படி எல்லாம் கேள்வி போன் பண்ணிதான் காட்டுறது. சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்றதுக்காக ஒரு சீன், அதுவும் ஒரு அட்டிடியூடோட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நார்மலா ஒருத்தங்க முன்னாடி இருக்காங்க ஆங்கர்ஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனர்ல இல்ல, ஆட்டிடியூட் அப்படியே நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி. அதே போல NDTVல அந்த மோக் இன்டர்வியூ நடந்ததை பத்தி கேள்வி கேட்கிறாங்க நிருபர் அவர்கள். அதுக்கு வந்து இந்த மனிதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பார்ட்டி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், உள்ள எல்லாம் என்ன வேலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து வெளியே வந்து எவ்வளவு எந்தூவோட அந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், எத்தனை பேரை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய லெஜெண்டரி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டினா யாருன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் போன் பண்ணாருன்றதுக்கு அவ்வளவு பெரிய சேனல் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் நிக்குதுன்னா, தட் இஸ் மிஸ்டர் விஜய்.